ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் கேஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு சில பர்டிகுலர் இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக அவங்களோட கெரியரை கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இதன் காரணமாக ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க வந்து ஹீரோவாக ஏற்றுக்கவே முடியாமல், எப்போ உனக்கு தான் நடிப்பு வரலையே, உனக்கு தான் இது வந்து செட்டே ஆகலையே, விட்டுட்டு போயிடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே வச்சு கலாச்சு ஆடியன்ஸே கேள்வி கேட்கப்பட்ட ஆக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதா இருக்கிறது ஜித்தன் ரமேஷ். ஸோ இவர் வந்து சௌத்ரி ஃபிலிம் மேக்கிங் ஓனரோட பையன். தென் இது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஜீவா அவரோட பிரதரும் கூட. இவருமே ஒரு ஆக்டராக அந்த டைம்லலாம் பண்ணியிருந்திருக்காரு. அதில் வந்து சின்ன சின்ன படங்கள் நல்லா வந்து கிளிக் ஆச்சு. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ஜித்தன். இந்த படம் வந்து அவருக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபிலிமாக அமைஞ்சது. பட் இதை தாண்டி அவர் நிறைய படங்கள்லாம் பண்ணார். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அவருக்கு வந்து ஒரு பேர் சொல்கிற மாதிரியோ ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கிற மாதிரியான கெரியர் பில்டிங் அவர் வந்து பண்ணிக்கல. தென் இதுவும் தாண்டி அவர் வந்து ஹீரோவாக ஆடியன்ஸும் ஏற்றுக்கல. அவரோட பிரதர் ஜீவா வந்து எந்த அளவு அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரோ, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பிடிச்சாரோ, அந்த அளவுக்கு கூட கேட்ச் பண்ணல. தென் இதை தாண்டி அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிங்ல வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காக ஒரு டைம் பாஸ்க்காக தான் வந்து பண்ணிட்டு போயிட்டு இருந்தாருன்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி சினிமா விட்டே போயிட்டார் எப்படியோ. லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது டைரக்டர் சங்கரோட டாட்டரான அதித்தி சங்கர். இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆன படம் விருமன். ஸோ அந்த விருமன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் அதிலலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் தான் வந்து இருந்தது. க்யூட்டான ஒரு பொண்ணு போல, ரொம்ப ஃபன்னியான பொண்ணு போல அப்படின்ற மாதிரிலாம் நல்ல பேர் தான் வந்து இருந்தது. அந்த படம் வந்து அந்த படத்தில் அவங்களோட அந்த டான்சிங் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்டிங் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓகே ஆவரேஜ் தான், ஒன்றும் பெருசாக இல்லை, இன்னும் போக படங்களில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போகிற மாதிரி இருந்தது. பட் அப்படியே போக அவங்க அந்த பேட்டிகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற செயல்பாடுகள் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல், ரோஸ்ட் மெட்டீரியல் மாதிரி ஆக்கி பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை போட்டு கலாய்க்கிற மாதிரி அவங்கள பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஓரளவு ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணாலுமே அவங்களோட ஆக்டிவிட்டி மூலமாக ஆடியன்ஸ் பற்றியில் ஒரு சின்ன ஹேட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே விழுந்துருச்சு. ஸோ இதன் காரணமாக இவங்களை வந்து மட்டம் தட்டி ஒரு ஆக்ட்ரஸாக வந்து அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு ரேஞ்சிலே தான் இவங்க வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட கரியரில். இவங்க ஃபியூச்சரில் என்னவா ஷைன் ஆக போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக யாரும் ஏற்றுக்கல. இதை தாண்டி அதுக்குள்ளே சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களுக்கு சிங்கராகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே இன்னும் பல பேர் ஏற்றுக்கல. ஸோ இப்படி ஒரு ரெண்டாம் கட்டனாக தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் ஃபகத் ஃபாசில். என்னது ஃபகத் ஃபாசிலா, என்ன விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பலரும் வந்து கோவப்படலாம். இருங்க இப்போதான் ஃபகத் ஃபாசில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர். அந்த டைமில் அவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டேரக்டரோட பையன், பணம் இருக்குது, ஸோ இதன் காரணமாக வரான். அவரோட ஃபேஸும் அந்த டைமில் கொஞ்சம் அப்படியே பாப்பா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பலரும் கலாச்சு அவரை அசிங்கப்படுத்தி வேஸ்ட்டு, உனக்கெல்லாம் ஹீரோவே நடிகரில்லை, எதுக்கு நீ ஹீரோவாக வர அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை கழுவி ஊற்றுனாங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில். ஸோ முக்கியமாக அவரோட முதல் ஒரு 6 படங்கள் 7 படங்கள் கூட வச்சுக்கலாமே, அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெகக்னிஷனே கிடைக்கல. நீ எதுக்குப்பா நீ சினிமா நடிகர் அப்படின்ற மாதிரி தான் பலரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவரோட ஸ்டோரி செலெக்ஷன், அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போய் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவரை தானே செதுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலில் வந்து நிற்கிறது. பட் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் இந்த வார்த்தைகளை கேட்டார். லிஸ்ட்டில் 4ஆவதா இருக்கிறது ஆக்டர் சுனில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறது காமெடியனாக தான் அவரோட கெரியரில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. தெலுங்கு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான காமெடியன் இவர் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. டைரக்டர் ராஜமௌலியோட இன்ட்ரடக்ஷனில் நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லிட்டு சந்தானம் இங்கே ஒரு படம் பண்ணியிருப்பார்ல, அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சுனில் பண்ணியிருப்பாரு அங்கே தெலுங்குல. ஒரு நல்ல ஹிட்டு, அது வந்து ஒரு காமெடி ஃபன் ஃபிலிம்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்ல இவர் வந்து ஹீரோவாக பண்ணாருன்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த ஒரு படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஓகே நம்ம ஹீரோவாக பண்ணால் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ராஜமௌலி ஒரு கிக் வேற இருக்குது, இதை வச்சு நம்ம அப்படியே ஹீரோ ஆயிடலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் 2-3 படங்கள் வந்து ஹீரோவா சுனில் ட்ரை பண்ணாரு. அதுக்காக 6 பேக்லாம் வைக்கிறது, பாடி வந்து ரொம்ப மேஸ்குலரா மாத்துறது, இந்த மாதிரி நிறையலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பண்ணாரு. பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படத்தை கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அந்த படங்களையும் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த அளவு ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோவா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணாரு. பட் ஃபைனலி எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன், சைட் கேரக்டர்ஸ் இது மாதிரி நல்ல ரோல் இருந்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி, புஷ்பா, குட் பேட் அக்லி இது மாதிரியான படங்களை வந்து பார்த்தீங்கன்னா குட் கேரக்டர்ஸையும் எடுத்து பண்ணுறாரு. லிஸ்ட்லாம் 3ஆவதா இருக்கிறது ஆக்டர் பாலையா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் தெலுங்குல வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் இவர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்க்கப்படுது. இவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு மசாலா எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து மேபி அவங்களோட ஆடியன்ஸ் லைக் என்டிஆர் சாரோட வம்சாவளி ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்பெக்ட்ஸ், ஏன்னா அது வந்து அவங்க ஊரில் இருக்கவங்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியும். இதன் காரணமாக தெலுங்கு பீப்புள்ஸ் ஒரு சிலர் வந்து என்னதான் மரியாதையாக பார்த்தாலும் ஆல் ஓவர் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலையா வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல், ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல் அப்படின்றது தான் சொல்லணும். அவரை கொரோனா டைம்
டைம்லலாம் வச்சு கலாச்சு தள்ளாங்க ஹோல் இந்தியாவே அந்த மாதிரி சொல்லலாம். அவர் என்னதான் ஹீரோயிசம் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒரு ஹீரோவாக அவர் வந்து இவ்வளோ வருஷங்கள் நடிச்சிருந்தாலும் இவர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கல. லைக் இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்காரு, இது மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. லைக் ஏன் தெலுங்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி, பவன் கல்யாண் இது மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்டார்ஸ்னு வந்து நிற்கிறாங்களே, அவங்க கூடயே வந்தவர் அவங்க அளவு ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் பிடிக்க முடியல. பிகாஸ் ஃபார் ரீசன் இவரை வந்து யாரும் அந்த அளவு ஒரு பெரிய ஆக்டரா ஹீரோவாகவும் மதிக்கல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் ஏதோ கொஞ்சம் ஹிட் கொடுத்துருக்காரு. லைக் இப்போ டாக மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் அவரோட பர்சனல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அக்வர்டான பர்சன், ரொம்ப ரூடான பர்சன்றனால அதுவுமே அவருக்கு அப்பப்போ பிளாக்லாஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்செப்டபிள் ஒரு ஹீரோவாகவே இருக்காரு ஸ்டில். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ஆக்டர் சந்தானம். ஒரு டெலிவிஷனில் லுலு சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமெடி ஸ்பூஃப் ஷோவில் வந்து அப்படியே வந்து ஒரு லைஃப் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சினிமா எஸ்டிஆரோட புஷ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் அப்படியே காமெடியனாக பண்ண அப்படியே ஒவ்வொரு பெரிய பெரிய ஆக்டரோட படங்களையும் காமெடியனாக பண்ணுறாரு. லைக் ஆக்டர் அஜித், விஜய், சூர்யா, சிம்பு, இது மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட அவங்களோட படங்கள்லாம் மெயின் காமெடியன் ரோலே ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல காமெடி ஆக்டராக இவர் வராரு. இவரோட காமெடிக்காகவே ஓடின படங்கள் வந்து ஏகப்பட்டோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த இவர் பிடிச்சிட்டாரு. தென் அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து ஹீரோவை பண்ணக்கூடாது, அப்படி ஹீரோவா நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கால்கள் எடுத்தாரு. அதுல வந்து பல படங்கள் அவர் பண்ணிட்டாரு ஹீரோவா. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பல படங்கள்ல ஏதோ சொற்பமான படங்கள் மட்டும்தான் நல்ல படங்கள் அப்படின்றதுக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து போட்ட காசு எடுத்திருக்காரு. இல்ல போட்ட காசு எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எடுத்துச்சு. இது மாதிரியான படங்கள் தான் அதிகம். அப்படி இருந்துமே வீம்புக்கு நான் பண்ணா ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா மதகஜராஜாஸ் அந்த படம் வந்திருந்தது. அதுல அந்த படத்துல காமெடி வெர்ஷன் ஆஃப் சந்தானமா பார்த்து பலரும் வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க காமெடியே பண்ணுங்க சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே பர்சனலா கேட்கற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ ஸ்டில் நிறைய பேர் வந்து இவரை காமெடியான கம்பேக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஹீரோவா தான் இப்போதையும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன போது ஃபியூச்சர்லன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஆக்டர் எஸ்ஜே சூர்யா. எஸ், நம்ம நடிப்பு அரக்கன் தான். என்ன தான் இப்போது லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக இவர் வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர் ஆர் நான் அக்செப்டபிள் ஒரு ஹீரோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே. ஸ்டில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவை நடிச்ச ஒரு படம் வந்தது. பட் அது யாரும் அந்த அளவு பெருசாக மதிக்கல. பட் அவர் வில்லன் நடிச்ச படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதை தான் சொல்கிறேன். இவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான், அதில் எந்த குறையும் இல்லை. பட் எஸ்ஜே சூர்யா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவா இப்போ வரையும் நம்ம யாருமே அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரே வந்து பேசாம ஓகே நம்ம வில்லனா பண்ணிட்டு கூட காசு சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை சூஸ் பண்ணிட்டாரு என்னவோ. ஏன்னா அவர் ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பலருக்கும் அந்த படங்களோட பேர் கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஹீரோவா. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவா தன்னை வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியல இந்த ஒரு ஃபீல்டில். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால், ஃபைனலி எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இப்போ ஒரு நல்ல ஒரு ரோலை பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நல்ல கெரியர் பில்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு எஸ்ஜே சூர்யா சார். இப்போ என்னதான் அவர் வந்து ஒரு நல்ல குணச்சித்திர கதாபாத்திரம் எடுத்து பண்ணாலும் ஒரு வில்லன் ரோல் எடுத்து பண்ணாலும் அந்த டைம்ல அவர் ஹீரோவா வந்து பண்ணி ட்ரை பண்ணாரு. பட் அதை யாரும் அக்செப்ட் பண்ணலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி நான் யாரையா மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம யாருன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறது. ஒரு டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.